வணக்கம். நான் உங்களுக்கு டிரோன் தொப்பை என்னதான் பண்ணாலும் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் டாக்டர் குறையுதில்லை. இப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு தந்த வீடியோ இன்னும் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்கள் செய்கிற முக்கியமான ஒரு பிள்ளை என்ன தெரியுமா? நீங்கள் சாப்பாடு, உங்களுடைய உணவு முறை தான் முக்கியமாக பிள்ளையாக இருக்குது. நீங்கள் கண்டபடி சாப்பிட்டு போட்டு ஜிம்மில் போய் 30 நிமிஷம் இருக்கிறோம், 1 நிமிஷம் இருக்கிறோம், கண்டபடி நான் ஒர்க் பண்ணுறேன், சைக்கிள் ஓடுறேன், ஆனாலும் தொப்பை குறையுதில்லை, குண்டாவே இருக்கிறேன் டாக்டர், என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியலைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டு போட்டு ஈஸியான வழி, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் உடம்புகளை வருத்தி கொண்டு ஆரம்பத்தில் வருத்தி நோக்கள் வர பார்க்கும், பழகிடும், ஃபிட்டாக இருப்பீங்க, நல்ல விஷயம். ஆனால் இந்த தொப்பை, இந்த உடம்பு கூடவா இருக்குன்னு சொல்கிறத குறைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி, உங்களோட சாப்பாட்டை கொஞ்சம் கொண்ட்ரோலாக வைங்களேன், உணவு பழக்கங்களை கொஞ்சம் கொண்ட்ரோலாக வைங்களேன். அப்படி வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் ஏன் இந்த தேவையில்லாத உடற்பருமன், ஏன் இந்த ஹார்ட் அட்டாக் வருது, ஏன் இந்த விதமான வியாதிகள் வருது? ஸோ சிம்பிளி நம்ம படைக்கப்பட்டதுக்கு காரணம் சரியா, நாங்கள் சிம்பிளாக சாப்பிட வேண்டிய சாப்பாடுகள் இருந்து சமைச்சிக்கிட்டு எல்லாம் சாப்பிட்றோம். அந்த ஒயில், அந்த வறுவல், இந்த பொரியல்லாம் சாப்பிட்றோம்னால ஓகே பரவாயில்ல. ஆனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு இலகுவானதும் ருசியானதும் எளிமையானதும் நிறைய இருக்குது. பழங்கள் இருக்குது, பழங்கள் மரக்கறிகள் இருக்குது, அதெல்லாம் அவிச்சு பேக் பண்ணி போட்டு வடிவாக சாப்பிடலாம். இப்படி பழங்களும் மரக்கறிகளும் நாங்கள் டெய்லி ஒழுங்காக எடுத்தாலே உடம்புல எவ்வளவு மினரல்ஸ் வரும், எவ்வளவு வைட்டமின்ஸ் வரும். அதே சமயம் மீன், இறைச்சி கூட கோழி இறைச்சியில் சிக்கன் பிரஸ்ட் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு கொழுப்பை கொண்டு ஒரு பாகம். அப்போ அப்படி எடுங்கள். அதை விட்டு போட்டு நாங்கள் பிள்ளையா செய்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், காலம் இடியப்பம், புட்டு, தோசை, பரோட்டா, இட்லி, அங்கால அதுக்கு இடையில் ஒரு டீ, அதுக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சோறு, அதுலேயும் சோறு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சோறு எக்கச்சக்கமாக இருக்கும். சின்னொரு மீன், சின்னொரு மரக்கறி, பிறகு திருப்பி அங்கால ஈவினிங் ஒரு திருப்பி ஸ்நாக்ஸ், வடை, பருப்பு வடை, அது இதுன்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் டீ, 8 மணி 9 மணிக்கு மறுபடியும் ஒரு இப்படி நல்லா கட்டி கார்போஹைட்ரேட்டு உடம்புல கூட்டி தேவையில்லாத ஊரில் இல்லாத வியாதி வருத்தம்லாம் உடம்புல இருக்குது. தயவு செய்து இந்த கார்போஹைட்ரேட் எடுக்கிறத அளவாக எடுத்துக்கிட்டு மிச்சத்தை குறைச்சிடுங்க. உங்களோட உடம்பு நல்லா ஒரு நாளைக்கு ஃபியூவல் போட்ட மாதிரி ஓடுறதுக்கு 1 டீஸ்பூன் சுகர் காணும். அதை விட்டுட்டு கண்டபடி எல்லாத்தையும் எடுத்து கார்போஹைட்ரேட் எடுத்து உங்களோட உடம்புல நாசமாகிக்கொள்ள வேண்டாம். அளவாக எடுங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. மரக்கறி பழங்களை கூட சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. என்னுடைய பர்சனல் அப்படி தேவைன்னு சொல்லிச்சுன்னா இதை என்னுடைய இன்ஸ்டாகிராம் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.